பொதுவா ஒரு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஆடு விழுந்துருச்சு, மாடு விழுந்துருச்சு, மனுஷங்க தவறி விழுந்துட்டாங்க, காப்பாத்துங்கன்னு தான் கால் வரும். ஆனா இந்த வாட்டி கிணத்துல பாம்பு விழுந்துருச்சு, காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒரு கிணறுல தூர் வர்ற பணி நேத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சுட்டு போன ஈவினிங்கே ஒரு நல்ல பாம்பு இந்த கிணறுல தவறி விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலைல வேலைக்கு வந்த ஒர்க்கர்ஸ் அந்த பாம்பை பார்த்துட்டு எங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் எங்கள் டீமோட ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க யூஸ் பண்ணுற அந்த கிரேன் மூலமாக கிணத்துக்குள்ளே இறங்கி ஒரு ஓரமாக நல்ல பொசிஷனில் நின்று பாம்பை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டோம். கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த பாம்பு கீழே விழும்போது சில பாறையும் அது மேலே விழுந்துருச்சு. அந்த பாறையெல்லாம் நவுத்திட்டு அவரை ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கப்புறம் அவர் எங்களை பார்த்தே படம் எடுத்து கொஞ்சம் சீன் போட்டார். அந்த பாம்பு முத நாள் ஈவினிங் விழுந்திருக்கணும். ரொம்ப நேரமாக பாறை அது மேலே விழுந்ததுனால ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு கிணத்துக்குள்ளே போகும்போதே ஸ்னேக் கேச்சரு, ஸ்னேக் பேக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த கிணறுல பாறை கொஞ்சம் இருந்ததுனால சரியாக ஒரு பொசிஷனில் நின்று பேலன்ஸ் பண்ண முடியல. இந்த பாம்பும் ஒரு பக்கம் இழுத்துச்சு. அப்புறம் ஒரு பக்கமாக பேலன்ஸ் பண்ணி பாம்பை நாங்கள் கொண்டு வந்த பேக்கில் போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பாம்பை நாங்கள் லிஃப்ட்டில் வச்சு மேலே இருக்கவங்கள்ட்ட சொல்லி பாம்பை ஃபஸ்ட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டோம். பாம்பை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த லிஃப்ட்டு கீழே அனுப்பிச்சாங்க. கீழே இருந்த நாங்கள் அந்த லிஃப்ட்டில் ஏறி மேலே ஏறினோம். எங்களை அழகாக அந்த ஒர்க்கர்ஸ் மேலே தூக்குனாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் வந்துட்டோம்.